ஹலோ ஜிபி ஸ்குவாட். ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி வச்சுருக்க புடலங்காய் கொடி வந்து முன்னாடியே கொடுத்துருந்துச்சி, காய்ச்சிருந்துச்சி அப்படின்றத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்றைக்கி அதை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் எவ்வளோ குட்டி குட்டியாக அழகாக பூ இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இந்த பூ மட்டும் இல்லைங்க, இந்த பூலேருந்து வந்த காயை நான் காட்டுறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி இப்போ இந்த காய் வந்து நம்ம பறித்து சமைச்சிட்டாங்க எனக்கு தெரியாமல். அண்ட் எவ்வளோ ஸ்க்ரோலாக இருக்குதுன்னு பாருங்களேன். இதுதான் கொடி வளர்கிறதுக்கு வந்து பிடிச்சிக்குது போல இருக்குது. அதாவது இந்த மரங்களில் பிடிச்சி அவ்வளோ நீட்டாக வளருது. அண்ட் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இதுதான் குட்டி புடலங்காய் எப்படி இருக்குது. அண்ட் 1 2 3 3 புடலங்காய் இருக்குது இப்போதைக்கு. அண்ட் உங்களுக்கு இதுக்கு மேலே வளர்ந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் நீங்களும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு எதுவும் உரம் எதுவும் வைக்கணுமா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு இப்போ அந்தளவுக்கு தெரியாது. அண்ட் உங்களில் எத்தனை பேருக்கு புடலங்காய் பிடிக்குன்றதையும் நமக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜிபி ஸ்குவாட். டாடா பை பாய். லவ் யூ ஆல். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்களை மிஸ் பண்ணுறேன். டாடா பை பாய்.